தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து நமக்கு கிடைத்த காட்சிகள். உண்மையிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட பூகம்பத்தில் நள்ளிரவு ஏற்பட்டது அந்த பூகம்பம். அதன் பின் இன்னமும் அந்த இடங்களிலே பல இடங்களுக்கு பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் சென்று சேரவில்லை. இது போன்ற ஹெலிகாப்டர் மூலமாக தான் அந்த இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள். அப்படி ஒரு சூழல் தான் இன்னமும் காணப்படுகிறது என்பதுதான். அந்த அளவுக்கு பாதிப்புகள், சாதாரண பாதிப்புகள்ல மிகப்பெரிய பாதிப்பு, குறிப்பாக மலை கிராமங்கள். தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி 400க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இன்னும் சென்று நிவாரணப் பொருட்கள் சேர முடியாத சூழல் தான் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு கட்டிடங்கள், இந்த ஹெலிகாப்டர் மூலமாக நமக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள், அதை தான் தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நீங்கள் பார்க்கலாம், வீடுகள் எல்லாம் எப்படி சிதைந்து போயிருக்கின்றன. அந்த காட்சிகள், கட்டிட இடிபாடுகளை மட்டும்தான் தற்போது பல மலை கிராமங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சம் பனி படர்ந்த மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், அது போன்று இருந்த ஒரு எழில் கொஞ்சம் பூமியாக காட்சியளித்த தெளிந்த நீரோட்டம் என எழில் கொஞ்சம் பூமியாக காட்சியளித்த ஆப்கானிஸ்தான் தற்போது பார்த்தால் குப்பை காங்கிரீட் மேடுகளாக, களிமண் வீடுகள் தான் பெரும்பாலும் அங்கு மலைப்பகுதியிலே இருக்கும். அவை அனைத்துமே தற்பொழுது இடிந்து உடைந்து அந்த ரபுல்ஸ், டெப்ரி என்பார்கள், அது போன்று எப்படி இருக்கின்ற இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே அதற்கு நாம் வர்ணனை தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை குறைந்தது 2000 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 4500க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் இதிலே தற்போது முக்கியமான செய்தியா நாம் பார்க்க வேண்டியிருப்பது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துக்கு 6 என்ற சக்தி வாய்ந்த ரிக்டர் அளவில் 6 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு பின் அடுத்த 2 நாட்களுக்கு சிறிது சிறிதாக அந்த பின் அதிர்வுகள் ஏற்பட்டன. ஆனால் இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தற்போது மிகப்பெரிய ஒரு அடுத்த கடந்த 24 மணி நேரம் எடுத்திருக்கின்றால் 24 மணி நேரத்தில் 5 முறை, 1 அல்ல 2 அல்ல 5 முறை அடுத்தடுத்து இன்று காலையில் இருந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதால் ஆப்கானிஸ்தானை நடுங்கி போயிருக்கிறது. இன்று காலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மணி அளவிலே, நீங்கள் இந்திய நேரப்படி 11 மணி அளவிலே 4.5, அதன் பின் 4. அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக 4.9, அதன் பின் 5.2, மீண்டும் 4.6 என கடந்த 24 மணி நேரத்திலே அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள், அதுவும் ஷாலோ எர்த்குவேக்ஸ் என்பார்கள், அது போன்று 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஆழங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானம் நடுங்கி போயிருக்கின்றதான் கூற வேண்டும், கிடுகிடுத்து போயிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அந்த நிலநடுக்கத்தின் அச்சம் மக்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் என்ன செய்வதென்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. நிவாரணப் பொருட்கள் உலக நாடுகள் எல்லாம் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் கிட்டத்தட்ட 21 டன் பல்வேறு நிவாரணப் பொருட்கள், 21 டன் பொருட்கள், நிவாரணப் பொருட்களை ஏர்லிப்டிங் மூலம், அதாவது விமானம் மூலமாக அனுப்பி இருக்கிறது. அதுவும் பிளாங்கெட்ஸ், அதாவது போர்வைகள், அதே போன்று டென்ட்டுகள், சுகாதார கிட்டுகள், அதே போன்று நன்னீரை சேமிக்கக்கூடிய டேங்குகள், ஜெனரேட்டர்கள், பாத்திரங்கள், அதே போன்று குடிப்பதற்கான பியூரிஃபையர், குடிநீரை சுத்திகரிப்பான்கள், குடிநீர் சுத்திகரிப்பாக ஸ்லீப்பிங் பேக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற படுக்கைகள், எசென்சியல் மெடிசன்ஸ், அவர் தேவையான மருந்து பொருட்கள், வீல் சேர்கள், சானிடைசர்கள், டேப்லெட்ஸ், அதே மாதிரி ORS சொல்யூஷன், மெடிக்கல் கன்சூமர்ஸ் போன்ற பல்வேறு பொருட்கள் அடங்கிய 21 டன் பொருட்களை இந்தியாவும் அனுப்பி இருக்கிறது. இதை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது போன்ற பொருட்கள் வந்தாலும் அதை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தற்போது காணப்படுகிறது. அதுவும் கடந்த 24 மணி அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. எழில்மிகு பூமியாக இருந்த ஆப்கானிஸ்தான் தற்பொழுது உருக்குலைந்து காணப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. நேயர்களே.